வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் பழிவாங்கும் நடவடிக்கை என 14 எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு விசாரிக்க முடியாது என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சிறுமிக்கு வழங்கப்பட்ட மாத்திரையில் கம்பி இருந்ததால் பரபரப்பு. ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்ட சிறுமியின் பெற்றோர். சங்கரன் கோவில் அருகே உள்ள வனபத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் தகராறு. காவல்துறையினருக்கும் ஒரு சமூக பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை மூவரசம்பட்டில் கோயில் தீர்த்தவாரியின் போது தெப்பக்குளத்தில் மூழ்கி 5 அர்ச்சகர்கள் உயிரிழப்பு. பதற வைக்கும் காட்சி வெளியானது. குளத்தில் மூழ்கி இறக்கும் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் உறுதி. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் நீச்சல் பயிற்சியின் போது சிறுவன் உயிரிழந்த விவகாரம். நீச்சல் பயிற்சியாளர்கள் சுமன் மற்றும் செந்தில் மீது வழக்கு. சென்னை மாநகராட்சி குளங்களில் 10 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை. குளத்தில் மூழ்கி சிறுவன் இறந்ததை தொடர்ந்து மாநகராட்சி அறிவிப்பு. மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலக்கரி சுரங்கங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது. கவலைப்பட வேண்டாம் என மத்திய அமைச்சரும் கூறியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். ஆகவே நிச்சயமாக சொல்லுகிறேன், முதலமைச்சராக மட்டுமல்ல, நானும் டெல்டாக்காரன். எனவே இதில் உறுதியாக நான் இருப்பேன். நிலக்கரி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதாது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நிலக்கரி சுரங்க அறிவிப்புக்கு எதிரான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக, காங்கிரஸ், பாமக ஆதரவு. தமிழ்நாட்டில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. விவசாய பகுதிகளில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க கூடாது என மனு. ஏஎஸ்பி பல்பீர் சிங் உயர்நிலையில் தாக்கி கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட மாரியப்பன் நியூஸ் 18க்கு பேட்டி. அம்பை, விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. முதல் முறையாக தங்கம் விலை 45,000 தாண்டியது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தம்பிதுரை சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. விழுப்புரம் அருகே உள்ள முத்தாம்பாளையத்தில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். மிளகாய் அபிஷேகம் செய்தும் உரலில் மஞ்சள் இடித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். தொடர் கோடை மழையால் ஒகேனக்கல் பகுதிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
கேரளாவில் ரயிலில் பயணிகளுக்கு தீ வைத்தவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக புதிய தகவல். கைது செய்து விசாரிக்கும் மகாராஷ்டிரா ரயில்வே காவலர்கள். திருச்செந்தூரில் பங்குனி உத்திர திருவிழாவில் இன்று திருக்கல்யாணம். கோயிலில் குவிந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பல்லாயிரம் பக்தர்கள். பால் மற்றும் தயிர் விலையை மீண்டும் உயர்த்திய தனியார் நிறுவனங்கள். கொள்முதல் விலையை உயர்த்தாமல் விற்பனை விலையை மட்டும் உயர்த்தியதற்கு பால் முகவர்கள் கண்டனம். அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. உறுப்பினர் எண்ணிக்கையை 2 கோடியாக்க வேண்டும் என சூளுரை. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. ராகுல் காந்தி தகுதி நீக்க விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசின் அழைப்பாணை தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மத்திய அரசின் அறிவிப்பை அறிந்து மிகவும் அதிர்ச்சிக்கு ஆளானதாக கூறினார். இது தொடர்பாக பிரதமர் கடிதம் எழுதியதாகவும் நிலக்கரி சுரங்க திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் கடிதத்துக்கு உரிய மதிப்பு அளிப்போம் என மத்திய அமைச்சர் உறுதியளித்திருப்பதாக டி.ஆர். பாலு தன்னிடம் தெரிவித்ததாகவும் கூறினார். ஒன்றியத்தினுடைய அமைச்சர் அவர்கள் வெளியூரில் இருக்கிற காரணத்தால் அவர் நேரடியாக சந்திக்க முடியாத காரணத்தால் டி.ஆர். பாலு அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். பேசிய போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்க கடிதத்திற்கு நிச்சயமாக நாங்கள் மதிப்பளிப்போம், கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒன்றிய அமைச்சர் சொன்னதாக டி.ஆர். பாலு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எப்படி உறுதியாக இருக்கிறீர்கள், அதை விட அதிகமாக அளவுக்கு நானும் உறுதியாக இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் அதற்கு நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது என்று சொல்லி அமைகிறது. தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். பல சூழ்நிலைகளில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோரப்பட்டிருக்கிற டெண்டரை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு மத்திய அரசிடம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஒளியிலோ கடல் அலையிலோ மின்சாரம் தயாரிக்கும் முயற்சியை எடுக்காமல் இப்படி அந்த தஞ்சை மாவட்டம், கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்தை பறிக்கும் விதமாக ஒன்றிய அரசு இந்த அறிவிப்பு என்பது மிகவும் வருத்தப்படக்கூடியது. மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். உடனே ஒன்றிய அரசு இதை கைவிட வேண்டும். மீண்டும் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது விளைநிலங்களை அழிக்கிற, விவசாயிகளை சீரழிக்கிற, விவசாய தொழிலாளர்களை பாழாக்குகிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிலத்தை எடுக்க கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுமதி இல்லாமல், சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழர் விரோத, தமிழ்நாட்டின் விரோத கொள்கைகளை கடைபிடித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை காலில் போட்டு மிதிச்சு தமிழ்நாட்டை பாலவனமாக்குகின்ற இந்த முயற்சியை ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய வானதி சீனிவாசன் 3 இடங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நிலக்கரித்துறை அமைச்சருக்கு பாஜக சார்பில் கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். ஆனா ஒரு ஏலம் வருகின்ற பொழுது எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கீழாக மத்திய அரசு சட்டமாகவே இருந்தாலும் நிலம் அப்படின்னு வரும்போது உள்ளூரில் இருக்கின்ற வருவாய்த்துறையினுடைய அனுமதி, அவர்களுக்கான தகவல் இதெல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது வருவாய்த்துறை, அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் இது தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள்? ஏன் இந்த விஷயத்துல முன்னாடியே அவர்கள் மத்திய அரசுக்கு தகவல் சொல்லல? நிலக்கரி சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினால்தான் தீர்வு கிடைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். இது மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. டெல்டா மாவட்டம் ஒரு பாலைவனமாக ஆகிவிடும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய நாடாளுமன்றங்களும் நாடாளுமன்றத்தில் இதை எழுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பினால்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். அதை விட்டு கடிதம் எழுதுவது, அந்த அமைச்சரை போய் பார்த்தார்கள், அதை வாக்குறுதி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்வதுதான். இந்த விடியா திமுக அரசு கும்பகரன் போல் தூங்கிக் கொண்டு இருக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமை செய்யப்படுத்த வேண்டும். திட்டத்தை ரத்து செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். தானும் டெல்டா காரன் தான் என்பதால் நிலக்கரி சுரங்க திட்டம் வருவதை அனுமதிக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ள நிலையில் இதே டெல்டா காரர் தான் மீத்தேன் திட்டம் வர காரணமாக அமைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நிச்சயமாக சொல்லுகிறேன், முதலமைச்சராக மட்டுமல்ல, நானும் டெல்டா காரன், எனவே இதில் உறுதியாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் எப்படி உறுதியாக இருக்கிறீர்களோ அதை விட அதிகமாக அளவுக்கு நானும் உறுதியாக இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் அதற்கு நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்காது. இதே டெல்டா காரர் தான் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர் திருவாரூர் மாவட்டத்தில். ஆமா, திறந்து வழிவிட்டுட்டாங்க. இப்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவர்கள் தான். சென்னையில் நீச்சல் பயிற்சியின் போது சிறுவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பயிற்சியாளர்கள் 2 பேர் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரியமேட்டில் மாநகராட்சி சார்பில் மை லேடி பார்க் என்ற நீச்சல் குளம் உள்ளது. இங்கு பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் தேஜா அவரது தாத்தாவுடன் நீச்சல் பயிற்சிக்கு வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தேஜா நீரில் மூழ்கினான். சிறுவனை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பாக நீச்சல் பயிற்சியாளர்கள் சுமன் மற்றும் செந்தில் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரியமேட்டில் உள்ள மை லேடி பார்க் நீச்சல் குளத்தில் மூழ்கி 7 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் நீச்சல் குளங்களில் சிறுவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சி நீச்சல் குளங்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அனுமதிக்க கூடாது என்றும் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை நீச்சல் தெரிந்த பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் துணையில்லாமல் அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 3.5 அடி ஆழத்திற்கு மேல் உள்ள நீச்சல் குளங்களில் 4 அடி உயரம் குறைவாக உள்ள சிறுவர்களை அனுமதிக்க கூடாது என்றும் நீச்சல் குளங்களில் டைவ் அடிப்பது போன்ற சாகசங்கள் செய்ய அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை முறையாக கண்காணிக்காத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மை லேடிஸ் பூங்கா நீச்சல் குளத்தில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத ஒப்பந்ததாரர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு நிர்வாக ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை நங்கநல்லூரில் கோயில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நங்கநல்லூரில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. கோயிலில் 200 மீட்டர் தொலைவில் உள்ள குளத்திற்கு சுவாமி பல்லக்கை சுமந்து சென்றனர். அங்கு அர்ச்சகர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி சுவாமிக்கு தீர்த்தவாரி செய்துள்ளனர். அப்போது ஒருவர் சேற்றில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற சென்ற 4 பேரும் அடுத்தடுத்து நீரில் மூழ்கினர். இதில் ஒரு இளைஞர் நீரில் மூழ்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி 5 பேரையும் சடலமாக மீட்டனர். இதையடுத்து 5 பேரின் உடல்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உயிரிழந்த 5 பேரும் 24 வயதான சூர்யா, 22 வயதான ராகவன், 23 வயதான யோகேஸ்வரன், 18 வயதான ராகவன், 20 வயதான பானேஷ் என்பது தெரிய வந்தது. தர்மலிங்கேஸ்வரர் கோயில் அது வழக்கமாக திருத்தவாரி நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த திருத்தவாரி நிகழ்ச்சி காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு தடவை பண்ணாங்க. 2வது திருத்தவாரி சுவாமி நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. சுவாமி நிகழ்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சூளத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்க திருத்தத்தில். அது பண்ணியிருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்தது. எல்லாருமே ஒரு பாதுகாப்பு இடுப்பளவு தண்ணியில் தான் இருந்தாங்க. இது ஒருத்தரை காப்பாற்ற போய் ஒருத்தர் அப்படி எடுத்துன்னு போயிடுச்சு. இந்நிலையில் இளைஞர்கள் உயிரிழந்த கோயில் குளத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குறிப்பிட்ட அவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி அதை மீதி பேர் காப்பாற்று போனனால அந்த மாதிரி நடந்து சொல்றாங்க. பட் அது விசாரணை விஷயம் இன்னும் அதில் அந்த 5 பேர் கொஞ்சம் பாத்துக்கிருக்காங்க தெரியுது. பப்ளிக் பொறுத்தப்படி என்ன தற்சயமா பிக்கெட்டுக்கு மட்டும் போட்டுட்டு இங்க கூட்டம் போட சொல்றோம். அடுத்த பஞ்சாயத்துல கேட்டுட்டு நீங்க சொல்ற ரொம்ப டீப்பர் சொல்றாங்க. அதுக்கு பாய்ஸ் வைக்கணும், பாய்ஸ் அவங்க லிமிட் மாதிரி பார்த்து வைக்கணும், ஏதாவது என்ன வைக்கணும் அதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. நான் ஸ்டடி பண்ணோம். இதை டக்குன்னு அதை பதில் கொடுக்க முடியாது. பட் இன்னும் நடக்காம பாத்துறது நம்ம முயற்சி கட்டாயம் பண்ணுவாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு அப்பகுதியில் பலர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். குளத்தின் ஆழம் அதிகமாக உள்ளதால் அதில் யாரும் இறங்க வேண்டாம் என்று மூவரசம்பட்டு பகுதி மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் எச்சரிக்கை குறித்து தெரியாதவர்கள் குளத்தில் இறங்கியது விபத்துக்கு காரணம் என்கிறார்கள் ஊர் மக்கள். குளத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இறங்கிட்டாங்க, அதுதான் விஷயம். மற்றபடி இந்த ஊர் மக்கள் யாராவது மூவரசம்பட்டுல வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். குளத்தை எல்லாம் அங்கே இருக்க பசங்க ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது தெரியும். இப்போ அது இவங்களுக்கு யாருக்குமே நெங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க அந்த கோயிலிருந்து வரவங்களுக்கு இவங்களுக்கு யாருமே என்னுடைய ஆழத்தினுடைய தன்மை தெரியல. அதனால தான் நடந்திருக்கு. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இதற்கு முன் இப்படி ஒரு நிகழ்வு தங்கள் பகுதியில் நடந்தது இல்லை என்று வேதனை தெரிவித்தனர். காலையில் பல நூறு மக்கள் வாக்கிங் போகிறாங்க, ஈவினிங்கும் வாக்கிங் போகிறாங்க. அது காலையில் இந்த சம்பவம் நடந்தது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை, இந்த குளத்தில் நடந்ததில்லை. இந்த குளம் எப்போதுமே நாங்கள் தெய்வீகமாக தான் பார்க்கறது. இந்த குளத்தில் இந்த மாதிரி நடந்தது. ஆழம் 25 அடியாக இருக்கும், 25லேருந்து ஒரு 30 அடி இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் சைட்லலாம் பண்ணி ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எங்கள் அசோசியேஷன்லேயே எங்கள் தலைவர்லாம் எல்லாருமே ஒரு அறிக்கையும் விட்டுருந்தாங்க, இந்த குளத்தில் இறங்கக்கூடாது, சைடில் தான் நடக்கிறதுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம், இறங்கக்கூடாது. அதையும் மீறி இவங்க எப்படி இறங்கினாங்களா என்னன்னு திருவிழாவுக்காக காவல்துறையின் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது. எனினும் போதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் நீச்சல் தெரியாதவர்கள் குளத்தில் இறங்கியது விபத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சுபாஷ் பிரபு. இதனிடையே கோயில் தெப்பக்குளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 5 பேரின் குடும்ப தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை என்ற பெயரில் பற்களை ஜல்லிக்கற்களை கொண்டு அடித்து உடைத்து சித்திரவதை செய்ததாக உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் மீது பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிவந்திபுரத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து மற்றும் அவரது சகோதரர்களான செல்லப்பாண்டியன், மாரியப்பன் உள்ளிட்டோரை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் கொடூரமாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் உதவி காவல் கண்காணிப்பாளரால் தாக்கப்பட்டு நெல்லை பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாரியப்பன் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். சார் பல்வீர் சிங் சார், நாங்கள் ஒரு 6 பேர், இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர், மொத்தம் 9 பேர். 9 பேரையும் எங்களை ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாப்புல, ஸ்டேஷனுக்கு அம்பை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. கூப்பிட்டு போய் எங்களை லுங்கி சாரத்தையும் சட்டையும் கழட்டி சொல்லிட்டு ஜட்டியோட சொல்லிட்டாப்புல. அவர் யூனிஃபார்மில் இருந்தவர் அது போயிட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு ஆஃப் டவுசர் போட்டு வந்தாங்க. ஸ்டேஷனுக்கு உள்ளே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போக சொன்ன ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு விட்டாங்க. முதல்ல என் தம்பி போனோம் செல்லப்பா, கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு 1.5 ஜல்லி வச்சுருக்காப்புல, உள்ள நிறையா ஜல்லி வச்சுருக்காப்புல. அந்த 1.5 ஜல்லி அதை எடுத்துகிட்டு ஒரு 2 பேரை கையை பிடிக்க சொல்லியிருக்காப்புல. பிடிக்க சொல்லிட்டு தலையை அப்படியே பிடிச்சி
மேலே உள்ள பல்ல அப்படியே தட்டுறாரு. அது எவ்வளோ அவரால் தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டிட்டு அந்த ஜல்லியை உள்ளே வாய்க்கில் வச்சுக்கிட்டு சவுட்டில் அடிக்கிறதும் அந்த ஜல்லியை உள்ளே வெளியே இழுக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு எங்களை 2 மணி 1:30 மணி 2 மணி கூப்பிட்டு போனாங்க. 1:30 மணி வரை இதே சித்திரவதை தான். இது காணாதுன்னு ரூம் ஃபுல்லாக ரத்த குறையாக கிடக்கும். அப்பவும் லத்தி ஏறாங்க. லத்தி வச்சு அடிச்சிருக்காங்க, கம்பு வச்சு அடிச்சாப்புல. ஆடைகளை கடற்றச் சொல்லி பிறப்புறுப்பில் தாக்கியதாகவும் இதனால் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டதாகவும் மாரியப்பன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். எங்கள் அண்ணனையும் என்னையும் மட்டும் எங்கள் அண்ணனையும் பிறப்புறுப்பு, அதாவது எங்கள் உயிர்த்தளத்தில் வந்து எங்கள் அண்ணனையை லைட்டாக பிடிச்சாப்புல விட்டுட்டாப்புல. இந்த உயிர்த்தளத்தில் எண்ணெய் மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அவர் லெஃப்ட்கையை வச்சு க்ளோஸ் வேற போட்டிருந்தாரு. லெஃப்ட்கையை வச்சு எடுக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன், அவர் கையை எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு விட்டுட்டாரு. விட்ட உடனே நான் அந்த ரூம்குள்ளே ஒரு சவுரில் அப்படியே இருக்கேன். அந்த பெருமூச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே பூச்சிக்காலை போட்டு என்னோடய ரைட் சைடில் ஒரு 6லேருந்து ஒரு 7 மிதி இருக்கும். முதல் மிதி காற்றுல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மிதி என்னுடைய எல்லாரும் இந்த இடுப்பில் ரைட் சைடில் விழுந்துச்சு. அப்புறம் அந்த எங்களை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே எதுவுமே சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. எது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சண்டை போட்டதுனால உங்களுக்குள்ளே அடி பண்ணிட்டு வச்சுட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. ஜெயிலில் எடுக்க வரைக்கும் அவங்க பண்ணிவிட்டு இன்னொரு கோர்ட்டுக்கு முன்னாடி ஒப்படைச்சிட்டு ஜெயிலில் பாளைய மாட்டாங்க. எனக்கு அங்கே என்னை கரெக்டாக வெள்ளிக்கிழமை அடைச்சாங்க. சனிக்கிழமை காலையில் உள்ளே போயிட்டோம். சனி நேரம் எனக்கு யூரியே போகலை, போகலை. வலி மட்டும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. யூரி வரும்போதே கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு. ஆனால் வரும்போதே லைட்டாக பிளட்டு சேர்ந்து தான் வந்துச்சு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அடிதடி வழக்கில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறார்களை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் கடுமையாக தாக்கி விரல்களை உடைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனுடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். சரி, அந்த சம்பவத்துல எப்படி என்ன ஆச்சு? அப்போ உள்ள கூட்டு போனாங்க. சரி, அங்க மொத்தம் அவங்க 6 பேர். எங்க அண்ணன் வயசு உள்ள ஒருத்தால எத்தனை பேர் போனீங்க? சார் என்ன வயசு 16 ஒரு வயசு கம்மி ஃப்ரெண்டுக்கு. ஓகே, அவங்க என்னோட ஒரு வயசு கம்மி, நம்ம வயசு 16 தான் ஆகுது. ஓகே ஓகே. அவன் நானே அடுத்து போற உங்க அண்ணன் எங்க அண்ணன் வந்துட்டான். ஓ சரி சரி. என்ன பண்ண போன இல்ல, நீ என்ன பார்த்தாங்க, என்ன சொன்னாரு, யார் இருந்தாங்க உனக்கு தெரியுமா, அடையாளம் தெரியுமா? சார் அங்க இன்ஸ்பெக்டர் சார் இருந்தாங்க சார், எஸ்ஐ சாரும் இந்த இந்தியா சார் இருந்தாங்க, பல்வீர் சிங் சார். ஓ தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1500 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று வினாடிக்கு 1500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து காரணமாக மெயினருவி, செனியருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் காணப்பேட்டையில் ஓய்வு பெற்ற ஐஜி ஒருவர் தனது தந்தைக்கு கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற ஐஜியான பெரியய்யா தந்தை மீது கொண்ட பாசத்தால் தனது சகோதரருடன் இணைந்து இதனை கட்டியுள்ளார். கருவறையில் சிவன் சிலையையும், கருவறைக்கு வெளியே இவர்களது தந்தை குருந்தப்பவன் சுவாமி குருவின் சிலையையும் நிறுவியுள்ளனர். பல்வேறு புனித தலங்களில் கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்தூர் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் நடிகை நயன்தாரா தனது கணவருடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். நயன்தாராவின் கணவரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவனின் குலதெய்வ கோயிலான இங்கு திருமணத்திற்கு முன் இருவரும் வந்திருந்தனர். இந்நிலையில் இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்தனர். இவர்களின் வருகையை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட
அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் முத்தாம்பாளையத்தில் உள்ள முருகன் கோயிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர திருவிழாவில் பக்தர்கள் மிளகாய் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதலில் கோயில் பூசாரிக்கு மிளகாய் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அலகு குத்தி காவடி எடுத்து வந்த பக்தர்கள் தங்கள் மீது மிளகாய் அபிஷேகம் செய்தும் உரல் வைத்து அடித்தும் வழிபாடு நடத்தினர். தேனி அருகே கூடலூரில் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் செட்டு, தட்டாஞ்செட்டு என 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இருந்திராப்பட்டி முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் 8 குழுக்களாக பிரிந்து காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பிரிட்ஜ், பீரோ, டேபிள், பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முந்தி செல்வதில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக சைக்கிளில் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லூர்பேட்டை காந்தி சிலை அருகே சைக்கிளில் சென்ற நபர் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதும் விதத்தில் சென்றுள்ளது. இதனால் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சைக்கிளில் சென்ற நபரை தாக்கினார். தகவல் அறிந்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் யுவராஜை பிடித்து விசாரிக்கின்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.